இங்க 3 பசங்க வெளியூர்ல தங்கி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சமைக்கிறதுக்காக ஒரு லேடிய வேலைக்கு வைக்கிறாங்க. அந்த லேடியோ சமைக்கிறத வீடியோ எடுத்து யூடியூப்ல போடுறாங்க. அதோட இவங்க சமைக்கிறது அந்த பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. இப்போ அந்த லேடி அந்த பசங்களுக்கு ஒரு ஜூஸ் வச்சு கொடுக்கறாங்க. அது ரொம்ப டேஸ்டா இருக்கவும் அதை எப்படி பண்ணீங்கன்னு இவங்க கேட்கவும் அவங்க அதை சீக்ரெட்னு சொல்லிடுறாங்க. இப்போ அந்த பசங்க கிச்சன்ல போய் பாக்குறப்பதான் அவங்க வீட்டுல மிக்சியும் சுகரும் இல்லாதது தெரிய வருது. இது இல்லாமலேயே இவ்வளவு டேஸ்டா அந்த ஜூஸை எப்படி பண்ணாங்கன்னு அவங்க தெரிஞ்சுக்க நினைக்கிறாங்க. அந்த 3 பேர்ல ஒருத்த மட்டும் சிடுமூஞ்சா இருக்கான். இப்ப அந்த 2 பேரும் யூடியூப்ல அந்த ஜூஸ் எப்படி பண்றதுன்னு சர்ச் பண்ணி பாக்குறப்ப இந்த லேடி போட்ட வீடியோ வருது. இப்ப அந்த சிடுமூஞ்சிக்கு விஷயம் தெரியவும் அவங்கள வேலையை விட்டு போக சொல்றான். அதுக்கு அந்த லேடியோ எதுக்குன்னு கேட்டதுக்கு எங்களுக்காக சமைக்கிறத எடுத்து நீங்க யூடியூப்ல போட்டதுனாலதான் சொல்றான். அதுக்கு அந்த லேடியோ உங்ககிட்ட சொல்லாம வீடியோ எடுத்ததுதான் என்னோட தப்பு. அதுக்காக என்னால வேலையை விட்டு போக முடியாது. வீடியோ எடுக்கிறதுக்காக ஒன்னும் நான் விதவிதமா சமைக்கல. நீங்க எல்லாரும் நல்லா சாப்பிடணும் தான் சமைச்சேன்னு சொல்றாங்க. அதோட நீங்க ஒரு ஆள் மட்டும் முடிவெடுக்க முடியாது. மிச்ச 2 பேரும் என்ன போக சொன்னா நான் போறேன்னு சொல்றாங்க. இப்ப மிச்ச 2 பேரும் அவங்க இங்கேயே வேலை பார்க்கலாம்னு சொல்லவும் அவன் கோச்சிக்கிட்டு போயிடுறான். இப்ப இந்த லேடியோ இனிமே யூடியூப்ல வீடியோ போடக்கூடாதுன்னு முடிவு பண்றாங்க. அடுத்த நாள் காலையில எங்க கிச்சன் வந்து பாக்குறப்ப ஒரு பொட்டலம் இருக்கு. அதை திறந்து பார்த்தா உள்ள போன் வைக்கிறதுக்கான ஸ்டாண்ட் இருக்கு. அங்க வந்து அந்த பையன் இனிமே நீங்க கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்க வேணாம், இந்த ஸ்டாண்டை வச்சு ஈஸியா எடுக்கலாம்னு சொல்றான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.